அகமதாபாத் விமான விபத்தில் 250க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர். இந்நிலையில் இதுவரை 190 பேரின் DNA மாதிரிகள் சரிபார்க்கப்பட்டு 159 பேரினுடைய உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், மீதமுள்ளவர்களுடைய DNA பெறுவதில் எதுவும் தாமதம் இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் தற்போது வரை சுமார் 159 பேரின் உடல்கள் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை உறவினரிடம் ஒப்படைப்பதற்காக உறவினர்களிடம் DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டு அதை உயிரிழந்தவர்களின் உடல்களில் உள்ள DNA-வோடு பொருத்தி சரிபார்க்கக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்போது வரை 190 பேரினுடைய DNA மாதிரிகள் பொருத்தி சரிபார்க்கப்பட்டு உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக 3வது நாளாக இந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 159 பேரின் உயிரிழந்த உடல்கள் அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த DNA மாதிரிகள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் எஞ்சியுள்ள நபர்களின் உடல்களும் அவரது உறவினரும் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். நமக்கு தற்போது வரை இந்த விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறது என்பது முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை. தோராயமாக 250 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. DNA மாதிரிகள் முழுமையாக பொருத்தி சரிபார்க்கப்பட்டு உடல்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட பின்னர் தான் இந்த விமான விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்து இருக்கின்றனர் என்பதை உறுதியிட்டு தெரிவிக்க முடியும். ஆனால் தற்போது வரை சுமார் 250க்கும் மேற்பட்டோர் என்று தோராயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.